வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்ச தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆனி மாதத்துக்கு 5ஆம் தேதி சனி பகவான் வக்ரமடைந்தார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் தான் இருப்பார். வாக்கிய பிரகாரம் கிட்டத்தட்ட 139 நாட்கள். அந்த 139 நாட்களுக்கு சனி பகவானுடைய வக்ரம் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வக்ரம்னா என்ன, வக்ரம்னா என்னன்ற ஒரு பதிவு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேனுங்க. அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுபோக சனி பகவானுக்கு 5வது பாவகத்தில் சூரிய பகவான் வந்தால் இந்த சனி பகவான் வக்ரம் அடைவார். அப்போ 9வது பாவகத்துக்கு அந்த சூரிய பகவான் வரும் பொழுது தான் வக்ர நிவர்த்தி அடைவார். சிம்ம ராசிக்கு 7 கிரகம்தான் சனி பகவான், அதாவது திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த திருமண ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்துலேயும் தடைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். திருமணமான நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த தம்பதிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனால் திருமண ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி வக்ரம் அடைந்த தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்குண்டான அருமையான தருணமாக வரும். என்னதான் நம்ம காசு பணம் சம்பாதிச்சாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சார் அப்படின்னா அதை விட சங்கடம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் இதில் சரியாக போகுதுங்க. பொதுவாக சிம்மராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பாங்களே தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. தனக்கு மற்றவங்க உதவியாக இருக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு இந்த சிம்மராசி நண்பர்கள் மிகவும் உதவியாக இருப்பாங்க. அதுதான் இந்த சிம்மராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு குணம். சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாராக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்கும் இவர் பாடுபடுறவங்களாக இருப்பாங்க அந்த சிம்மராசிக்காரங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 139 நாட்கள் சிம்மராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் தான், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்குங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கிய சிம்ம ராசிக்கு 9வது பாவகமான செவ்வாவை பார்க்குற, செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாருங்க. ஏன் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தையும் தான் பார்க்குறாரு. 9வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாதானுங்க சிம்ம ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரவரும் அவர் தான். சுபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ சுபஸ்தானாதிபதி 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் பிதிருஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான், சுபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசியான சிம்ம ராசியும் பார்க்குறாரு சனி பகவான். இதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது மட்டும் இல்லைங்க, ஒரு சில நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாசல் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். என்னதான் நம்ம காசு பணம் வச்சுருந்தாலும் அந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியுமே தவிர காசு பணம் வச்சுக்கிட்டு 10 வீடு வாங்கணும்னு நினச்சாலும் ஒத்த வீடு வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. காசு பணமே இல்லாதவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்க்க தான் செய்கிறோம். அப்போது இந்த தருணத்தில் இந்த 139 நாட்களில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மனை யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. சுபஸ்தானம் சொல்லக்கூடிய மண்மனைக்கு சம்மந்தப்பட்ட இடம், அந்த இடத்த கரெக்டாக ஆடி மாதமும் ஆவணி மாதமும், ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள், ஆடி மாதத்தில் இருந்தே உங்களுக்கு அந்த பிளான் வந்துடும். மண்மனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பாடுகள் நிச்சயமாக வரும். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இப்போ நம்ம ஆனி மாதம் கிட்டத்தட்ட 19-20 தேதியில் நம்ம இருக்கோம். இந்த நிமிஷத்தில் கூட ஒரு மண்மனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஆடி மாதம் ஃபஸ்ட்டில் இருந்தே ஆடி மாதத்தில் இருந்து, ஏன் இந்த மாதம் ஆனி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடுங்க.
இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மண்மனை வாங்கணுன்ற எண்ணம் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் வரும், ஒரு சிலருக்கு சொந்தமாக வாகனம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். சரிங்களா? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ணத்தில் இருக்க போகிறதில்லை. இந்த 3 யோசனையில் ஏதாவது ஒரு யோசனை நிச்சயமாக இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வந்தே தீரும். ஆணி 28ஆம் தேதியிலிருந்து. அப்போ நமக்கு ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் 16 நாள் சுகுராக இருக்குதுங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளார 100% மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக அந்த தருணத்தில் வாகன யோகமும் இருக்குதுங்க. சரிங்களா? செகண்டாக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் புது வண்டி வாகனம் வாங்குகிற அளவுக்கு சூழ்நிலைகள் 100% இந்த நேரத்தில் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த பிதிருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் இந்த சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துரும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. அருமையான ஒரு நேரம், அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் வரப்போகுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. 139 நாள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா உங்களுக்கு ஆணி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து தான் சாதகமான நேரம். பொதுவாக நமக்கு 10 நாள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த 10 நாளும் நமக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்காதுங்க. அந்த 10 நாளில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேரம் இருக்கும். அந்த மாதிரி 139 நாட்களில் சிம்மராசி நண்பர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணம் ஆணி 28ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முழுவதும் ஆவணி மாதத்தில் 16 நாள். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 47 நாள், ஒரு 50 நாள் பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 139 நாட்களில் 50 நாள் மிக 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 சிறப்பான நாள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். என்னென்ன செய்வீங்கன்னா, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிற அளவுக்கு இருக்கும். வரவு செலவு, அதாவது கொடுக்கல் வாங்கல், இது நல்ல விதமாக இருக்கும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அந்த சுய தொழில் நல்ல விதமாக இருக்கும். இல்லை இருக்கிற வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஏன் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சில பேர் வீடு வாசல் கட்டிவிட்டு அரையும் குறையுமா நிற்கும் பாருங்க, அது மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இல்லை நான் ஏற்கனவே வீடு கட்டிவிட்டேனுங்க, 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் செஞ்சுக்கிடலாம். இல்லை மண்ணு மனையில் சிக்கல் இருக்குதுங்க, வழக்கு இருக்குதுங்கனாலும் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு படியாக ஆணி 28லிருந்து ஆடி மாதம் முழுவதும் ஆவணி மாதத்தில் 16 நாளுக்குள்ளார இது நடக்கும், நடந்தே தீரும், மாற்றுதல் இல்லை. அப்போது நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை நம்ம பார்த்துக்கிடணும் இல்லையா? என்னதான் நம்மளுடைய கோச்சார கிரக நிலைகள் சாதகமாக இருந்தாலும் சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். யார் என்ன சொன்னாலும் இந்த கோச்சார ரீதியாக நடந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்றது சிம்மராசி நண்பர்களுக்கு முழுக்க முழுக்க சாதகம். அதில் பாதகம் கிடையவே கிடையாது. சில பேருக்கு இந்த காதலர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்திருக்கும் பாருங்க. நான் 5 வருஷமாக பழகினங்க, ஏதோ ஒரு சின்ன சங்கடத்தால் 2 பேருக்குள்ள பிரிவினைகள் ஆகிட்டோம்னா அந்த மாதிரி நண்பர்களை கூட இந்த நேரத்தில் ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சில நண்பர்களுக்கு காதல் கல்யாணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நேரத்துக்காக தான், இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார், காத்துக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்ட்டு சிம்மராசி நண்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கோச்சார கிரகநிலைகள் வருமே தவிர இந்த சங்கடங்கள் வந்துடுச்சு, இந்த சங்கடங்கள் வரும் நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.